உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் கரை. தனுஷோட நடிப்பில் வெளியாகிருக்கிற படம். விக்னேஷ் ராஜா வந்து படத்தை வந்து இயக்கியிருக்காருன்னு சொல்லலாம். படத்தை வந்து இயக்கினது விக்னேஷ் ராஜா ஆல்ரெடி போர் தொழில்னு ஒரு பயங்கரமான ஒரு சக்ஸஸான படம் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி வந்து கொடுத்துருந்தாரு. அடுத்து வந்து தனுஷோட வந்து இந்த படம் எடுக்க போகிறது வந்து எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இது வந்து அவரோட 2வது படம். தனுஷை வச்சு எடுக்கிறாரு, பெரிய ஹீரோ. எப்படி எடுக்க போகிறாரு, எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். கரை படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, தனுஷ் வந்து ஒரு திருடனாக காட்டுறாங்க. அதான் வந்து திருவரம்பூரில் 1990களில் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய திருடனாகவே இருக்கிறாரு. அவர் வந்து அங்கே திருடி போலீஸில் மாட்டிக்கிறாரு. இனிமேல் திருடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவுக்கு போயிடுறாரு. ஆல்ரெடி வந்து கல்யாணம் பண்ணி மமிதா பைஜு வந்து கூட வச்சிருக்கிறாரு. ஸோ 2 பேருமே ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. அங்கே போகிற பக்கம் அவங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறப்ப அவங்களோட சொந்த ஊரான ராமநாதபுரத்தில் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து அவங்க அப்பாட்ட போனோம்னா ஏதாவது நமக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் போகிறாரு. அங்கே போகிற தனுஷுக்கு அங்கே என்ன நடக்குது, அது இல்லாமல் ஆல்ரெடி வந்து இவர் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு இது பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் ஊரை விட்டு வெளியே வந்திருப்பார். ஸோ அதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு கதையாக கொண்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அடுத்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தனுஷோட நடிப்பு மெயினாக சொல்லணும். இந்த படத்தில் டோட்டலாக ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பு கொடுத்துருக்கிறாரு. எல்லா படத்துகளையும் புதுசாக நம்ம வந்து தனுஷை பார்க்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த கேரக்டர் தான் நான் புதுசாக சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு திருடனாக படம் ஃபுல்லாக வந்து நடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம படம் பார்க்கும்போதே ஒரு திருடனாக எப்படா இதை ஏற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை வந்து நமக்கு சொன்னிச்சு. ஆனால் அதை வந்து தனுஷ் வந்து தூக்கி சாப்பிட்ருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ பயங்கரமாக நடிச்சிருக்கிறாரு. அடுத்து யாருன்னு கேட்டிங்கன்னா மமிதா பைஜு. அவங்களோட நடிப்பு எப்பயுமே எல்லா படத்துலையும் க்யூட்டாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு 4 சீனில் தான் வந்து அவங்கள வந்து காட்டியிருப்பாங்கன்னே சொல்ல முடியும். மற்றபடி அவங்கள வந்து ரொம்ப இந்த படத்தில் வந்து ஒரு தூரமாக தான் வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோயின் அந்த இதே இல்லை. ஜஸ்ட்டு மேரேஜ் பண்ணியிருக்கிறனால ஹீரோயினாக மமிதா வந்து இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு எப்படி இந்த கேரக்டருக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கிறதும் இந்த படத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இந்த கதையை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன இது இருக்குது. என்னென்னா, எப்படி வந்து திருடிட்டு இவர் வந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறேங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறோமோ, அதை வந்து நம்ம வந்து படம் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஃபீல் ஆயிரும். அதுதான் இந்த படத்தில் வந்து நம்மளோட ஒரு கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சுன்னு சொல்லுவேன். படத்தோட டைரக்டர் விக்னேஷ் ராஜா கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். முன்னாடியே சொன்ன மாதிரி போர் தொழிலே அவர் பயங்கரமான சக்ஸஸ் கொடுத்துருந்தாரு. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour தான் என்னடா படம் அந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நுனி சீட்டில் ஸ்க்ரீன் பிளேயை பிரித்து வச்சு நம்மளை உட்கார வச்சிருப்பாருன்னு சொல்ல முடியும். பிரேக்காக இருக்கட்டும், இன்ட்ரோல் பிளாக்காக இருக்கட்டும், இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை வந்து நுனி சீட்டில் உட்கார வச்சு ஒரு பதட்டமாக உட்கார வச்சுருந்தாருன்னு சொல்ல முடியும். அதுக்கு காரணம் வந்து 2 பேர் மலையாள ஆக்டர் சொல்லலாம் கண்டிப்பாக. சிவராஜ் அண்டு ஜெயராம் 2 பேருமே வந்து பயங்கரமான நடிப்பு. 2 பேருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. சிவராஜ் சேட்டா பற்றி கண்டிப்பாக சொல்லணும். அவர் எல்லா கேரக்டரும் பயங்கரமாக பண்ணுவார். இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர். ஜெயராம் சார் வந்துட்டு பேங்க் மேனேஜராக வந்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கான கேரக்டரில் நிறையா ட்விஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அது படம் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப நிறையா சஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட கேரக்டர்லாம் அது வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா தான் அப்போ வந்து அந்த கேரக்டர் வந்து என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஆனால் 2 பேருமே பயங்கரமான ரோல் பண்ணியிருக்காங்க. கூட கருணாசனை ரொம்ப எல்லா இடத்துலையுமே சென்டிமெண்ட்டாக பண்ணுவார். இந்த படத்தில் டோட்டலாக ஊர்க்காரனா வந்து ரொம்ப பயங்கரமாக கலக்கியிருக்கிறாரு. அதாவது தனுஷுக்கு வந்து மாமாவாக பண்ணியிருக்கிறாரு. எல்லாமே சென்டிமெண்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும் டேரக்டர். என்ன கேட்டிங்கன்னா, அப்பா மகன் சென்டிமெண்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 hour வரும். அது உண்மையிலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப டச்சாக இருந்துச்சு. ஏன்னா அது இல்லாமல் இடையில அவங்க அப்பா இறந்துருவார் வேறு. அதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலே கண் கலங்க வச்சுட்டாரு. எப்படா ஒரு டக்குன்னு ஒரு 1/2 மணி நேரத்தில் கண் கலங்க வச்சாருன்னா அதுக்கு காரணம் வந்து நான் தனுஷை தான் சொல்லுவேன். ஏன்னா தனுஷோட நடிப்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது நம்மளை பார்க்குறப்ப நம்மளே அறியாமே கண் கலங்க வச்சுச்சு. அந்த அளவுக்கு வந்து அந்த சீன் என்னமோ மாதிரி போய்கிட்டு இருந்துச்சா, எப்படா டக்குன்னு இந்த சென்டிமெண்ட் வந்து நம்ம கூட ஒட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நடக்கிற எல்லா ஸ்க்ரீன் பிளேயுமே முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. கேமராமேன் தேனி ஈஸ்வரனை ரொம்ப பயங்கரமாக கொடுத்துருப்பாரு. அவர் எப்பயுமே ரொம்ப அழகாக காட்டுவார். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ராபரி சீன்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஊர் சைடில் உள்ள ஷார்ட்ஸ் தான். ஸோ வந்து அதெல்லாம் பிரமாதமாக காட்டியிருந்தாங்க. படம் பார்க்குறப்ப அப்படியே கொஞ்சம் கர்ணன் படம் நம்ம மைண்டில் அப்படியே பின்னாடி ஓடும். சேம் அதே மாதிரி பேக்ரவுண்டு, அதே மாதிரி சீக்வன்ஸு. ஆனால் ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஆனால் வந்து அந்த நம்ம கர்ணன் படம் கண்டிப்பாக வந்து பேக்கில் ஓடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் சொல்லவே வேணாம்.
தனுஷுக்குன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ராக் போடுவார். இந்த படத்தில் எல்லாமே சொல்கிற மாதிரி எந்த சாங் இல்லைனாலும் படம் பார்க்குறப்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லா சாங்குமே பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து எடிட்டர் ஸ்ரீஜித் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் பிளே மூவிக்கு எடிட்டரோட ஒர்க் வந்து ரொம்ப பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த செகண்ட் ஹாஃப் நான் இப்போ திரும்பி சொல்கிறேன்னா அவ்வளோ ஸ்பீடாக போகும். ஒரு 1.5 hour 1 hour 15 minutes எப்படி போச்சுன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடாக டக் 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 டக்னு கட்டு எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. எடிட்டும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. மொத்தத்தில் ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கக்கூடிய படம். இப்போ இருக்கிற எல்லாருமே விரும்பக்கூடிய படங்களாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே படத்தை வந்து கண்டிப்பாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து விரும்புவாங்க. ஸோ வந்து அதுலலாம் நமக்கு வந்து கனெக்ட் ஆயிரும். கண்டிப்பாக அந்த படம் வந்து ரொம்ப சூப்பர் ஹிட் படம் தான் சொல்லுவேன். ஆனால் ஒரே ஒரு லாஜிக் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு திருடனை எப்படி ஹீரோவாக பார்க்க முடியும் அப்படிங்கிற லாஜிக் வந்து லாஸ்ட் வரைக்குமே எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது நிறையா பேரும் சொன்னாங்க இந்த லாஜிக் மட்டும் இடிக்குது. ஆனால் அதையும் வந்து ரொம்ப அழகாக வந்து விக்னேஷ் ராஜா வந்து ஃபினிஷிங்கில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாரு. எப்படி முடிக்க போகிறாரு இதை அப்படிங்கிற மாதிரி நமக்கு செகண்ட் ஹாஃப் ஓட ஆரம்பிச்சிடும் நம்ம மண்டையில். இது எப்படி கிளைமேக்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி அதை ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப பிரமாதமாகவும் முடிச்சிருந்தாரு. அது பார்த்தப்பே அங்கே எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்ப ஒரு லாஜிக்காக முடிச்சிருந்தது வந்து விக்னேஷ் ராஜா வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா இப்படி ஒரு ஸ்டோரியை எடுத்துட்டு இதை இப்படி வந்து முடிச்சிருக்கிறாரே அப்படிங்கிற வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. ஸோ விக்னேஷ் ராஜாவுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஒரு நல்ல படம். தனுஷோட ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாட வேண்டிய படம் தான் சொல்லுவேன். ஆஃப்டர் லாங் வந்து தனுஷுக்கு வந்து ஒரு ஹிட்டான படம்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். கரா. நன்றி.